சிபிஐல நாங்க பொங்கலுக்கு லீவு கேட்டு வந்தோம். எங்க சிபிஐல லீவ் லெட்டரா? சிபிஐல லீவ் லெட்டர் கொடுத்து வந்ததா சொல்றீங்க? ஏங்க பொங்கலை வச்சுதானே அவங்க சிபிஐ 19ஆம் தேதின்னு எதுக்குங்க? ஆமா 15 14 பொங்கல் தானே. லெட்டர்ல என்ன எழுதி கொடுத்தீங்க? யுவர்ஸ் ஒபீடியன்ட் இல்லையா? யுவர்ஸ் ஒபீடியன்ட் இல்லையா? பின்ன வேற என்ன எழுதி கொடுத்தீங்க? ஏங்க என்னங்க பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்களா படத்துல, அதே மாதிரி கொடுத்துட்டீங்களா? எப்படி புரியல எனக்கு. பள்ளிக்கூடத்துல என்ன மாணவருக்கு இது ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ங்கிற கண்டிஷன்ல வேற என்ன லீவ் லெட்டர் சொல்றீங்க? வேற என்ன லீவ் லெட்டர் கொடுத்துருந்தீங்க? சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு வந்தீங்க. சொன்னா அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏங்க அதெல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தானே 19ஆம் தேதிக்கு இப்ப வச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு அது வந்துச்சு. 19ஆம் தேதி வந்துருச்சு. ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. என்னங்க ஒரு விஷயங்க, திருப்பி 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 அங்க வந்து நம்ம போனவங்க கூட போனவங்க எல்லாம் வெளியில பயங்கர டென்ஷனா இருக்காங்க. ஏன்? கேட்ட கேள்வியே மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் கிட்ட? புதுசான ஒரு கேள்வி கேட்கணும்ல தலைவன்ட்ட. உங்க தலைவன் தான் ஆன்சரே பார்க்க போனானே, செவுத்து பட்டதை உட்காந்துருப்பாரு. ஏங்க ஒரு விஷயங்க, அவர் செவுத்துக்கு பக்கத்துல வைக்கலங்க, ஆட்களை சுத்தி இருக்குமோ ஆட்களை பார்த்து பதில் சொல்லணும். அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உங்க தலைவரியா? உங்க தலைவர் எப்ப திரையில வந்தாரோ அதுல இருந்து தெரியும். நீங்க அப்படிதான் பாத்துருக்கீங்க. நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துருக்கோம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கதை சொல்ல உட்காந்தான்னு வச்சுக்கங்களேன், தூங்கிடுவாரா? ஏங்க அப்படியே டீ குடிக்க கூட எந்திரிச்சு போகாம அப்படியே 3 மணி நேரம் கதை அப்படியே சொன்னான்னா சொல்றத அப்படியே ஒரு இப்படி திரும்ப மாட்டாரு, இப்படி திரும்ப மாட்டாரு, வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு பேர் தான் ஸ்டாச்சு. அதுக்கு பேர் தான் ஸ்டாச்சுவா? ஏங்க கவனச்சிதைவெல்லாம் ஆகாம ஒரே கவனத்தோட நேர்கோட்டுல ஒரு மனிதன் நின்று உட்கார்ந்து கேட்டு அதோட தீர்மானங்களை அதை கேட்டு எந்த படத்தில் நடித்தீர்கள்? ஏங்க அவர் நடிச்ச எல்லா படமே அப்படித்தாங்க. நீங்க வேற. அது மாதிரி இப்ப சிபிஐ ஆபீஸ்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு புலன் அடக்கம் செய்து அப்படியே ஆடாம அசையாம எல்லாத்தையும் கிரகிச்சு அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? ஆதி தமிழ் புதுசா ஒண்ணு வந்திருக்கு, புலல் அடக்கம் என்று. எங்கிருந்து கத்துக்கொண்டீர்கள்? புஷியானந்தவர்களிடம் இருந்தா?